இது ஒரு வரலாற்று குறிப்பு நாளே தவிர மற்றபடி நினைவு நாள் என்று சொல்லுவதற்குரிய இடமில்லை. காரணம் என்னவென்றால், திராவிட இயக்கம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். இதை அசைக்கவோ மாற்றவோ 1000 அமித்ஷாக்கள் வந்தாலும், 10,000 மோடிகள் உருவமெடுத்தாலும், பக்தி வேஷம் போட்டாலும், மறுபடியும் அத்தனை கடவுள்களையும் கூட்டணியாக அமைத்து கொண்டு தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணை ஏமாற்றலாம், கைப்பற்றலாம் என்ற அவர்களுடைய கனவு ஒருபோதும் நடைபெறாது என்பதைத்தான் சூளுரையாக இந்த கலைஞர் அவருடைய நினைவிடத்திலே, கலைஞர் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற, அண்ணாவின் அருகிலே உறங்கிக் கொண்டிருக்கிற இந்த இடத்திலே நாங்கள் திராவிடர் கழகம் மட்டுமல்ல, தமிழ் உணர்வுபடுத்தவர்கள், சுயமரியாதை உணர்வாளர்கள், தமிழ்நாட்டின் நலனை உண்மையிலேயே காக்கக்கூடியவர்கள் அத்துணை பேரும் நிச்சயமாக இதை வரவேற்கிறார்கள். இதுதான் இன்றைய நிலை. எனவே கலைஞர் மறையவில்லை, வாழ்கிறார். ஒவ்வொரு மிக சிறப்பான திட்டங்கள் மூலமாகவும் கலைஞர் வாழ்கிறார். அவர் பெயர் வைத்துத்தான் அவர் இருக்கிறார் என்பதல்ல, தமிழ்நாட்டினுடைய வளமும், தமிழ்நாட்டுடைய தன்மானமும், தமிழர்களுடைய உரிமைக்கான போராட்டமும் எப்போதெல்லாம் வெடிக்கிறதோ அப்போது பெரியார், அண்ணா, கலைஞர் அதை தொடருகிற இன்றைய ஒப்பற்ற முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்லி அதை கூட தடுக்க பார்த்து மிகப்பெரிய தோல்வியை எதிரிகள் சந்தித்திருக்கிறார்கள். இந்த உச்சநீதிமன்றத்திலே அவர்கள் பெற்ற தோல்வி இருக்கிறதே, இது அடுத்து அவர்கள் மக்கள் மன்றத்திலே பெறக்கூடிய தோல்விக்கு அச்சாரம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டுகிறேன். ஐயா,